எபேசியர் 6வது அதிகாரம் 10வது வசனம். கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் பலப்படுங்கள். கடைசியாக ஒவ்வொரு நிருபத்தையும் பவுல் எழுதும்போது அவருடைய கடைசி அதிகாரத்தில் இனி எழுத வேண்டியது ஒன்றும் இல்லை அப்படின்னு அவர் நினைக்கும்போது ஒரு அழகான ஒரு காரியத்தை எழுதிடுவார். ஒரு 6 அதிகாரங்கள் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு. அந்த 6 அதிகாரங்களில் 5 அதிகாரங்கள் பல காரியங்கள், தேவ காரியங்களை எழுதி சபையை உற்சாகப்படுத்தி பரலோக சத்தியங்களை அறிவித்து இந்த லெட்டர் முடிக்கும்போது ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை எழுதி முடிப்பார். சூப்பராக இருக்கும். அதுபோல் சில எபிசல்ஸ்லேருந்து நமக்கு எழுதின காரியங்களை இன்று தியானம் பண்ணி நாம் கர்த்தருக்குள் மகிழ போகிறோம். எபேசி சபைக்கு எழுதும்போது கடைசியில் அவர் கடைசியாக அப்படின்னு சொல்லுகிறார். கடைசியாக என்று சொல்லும் பொழுது 2 அர்த்தங்கள் உண்டு. ஒன்று, எழுதுறது கடைசியாக நான் எழுதி முடிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு அர்த்தம். 2வது அர்த்தம் ஆவிக்குரிய ரீதியில் எடுத்தால் இது கடைசி காலங்கள், கடைசியாக இனி இதுக்கு மேலே ஒன்றும் இல்லை, நம்ம ஆயத்தமாகணும் அப்படிங்கிற மாதிரி அதுவும் அர்த்தம் எடுத்துக்கொள்ளலாம். நாளைக்கு காலையில் 6 மணிக்கு நமக்கு ட்ரெயின் அப்படின்னா முந்தின தினமே 10, 11, 12 மணி வரைக்கும் கூட அடிக்கிட்டு தான் இருப்போம். சாயங்காலம் 6 மணிக்கு அடிக்கி முடிச்சிட்டோன்னு ஒன்றும் நமக்கு இருக்காது. என்னதான் இருந்தாலும் கடைசி நேரம் வரைக்கும் அடிக்கிட்டு, அப்போது யாரோ ஒருத்தர் சொல்லுவாங்க, இந்த லாஸ்ட்டாக இது வச்சுக்கலாம், இந்த பொருளை லாஸ்ட்டாக வச்சுக்கலாம். அப்போ கடைசியாக வைக்கக்கூடிய ஒரு பொருள்னு ஒன்று இருக்குது. டூத் ப்ரஷ் எப்போ வைப்பீங்க? 4 நாள் முன்னாலே வச்சுருவீங்களா என்ன? கடைசியாக பல்ல விளக்கிட்டு ஒரு பேக்கில் போட்டு போயிட வேண்டியது. அதுபோல் அல்லேலூயா, கடைசி காலங்கள் நாம் செய்ய வேண்டிய அநேக காரியங்கள் உண்டு. இதுவரைக்கும் என்ன செஞ்சோமோ வந்தோமோ போனோமோ, ஆனால் கடைசி நேரங்களில் நாம் ரொம்ப ரொம்ப உஷாராக இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. பால் இப்போ தான் வச்சோம் அடுப்பில், ஒரு 2 லிட்டர் வச்சோம். அது பாட்டுக்கு சூடாகிட்டே இருக்கும். அங்கங்கே போயிட்டு வரணுன்னா கூட போயிட்டு வரலாம். அந்த ரூம் இந்த ரூமில் அது எடுக்க இது எடுக்க. பொங்குற நேரம் வந்தால் போயிட்டு வருவோமா என்ன? அந்த நேரம் தான் ரொம்ப முக்கியம். இது எப்போ பொங்கி வந்துடும், அவ்வளோதான், கீழே விழுந்துடும். அதுபோல் கடைசி நாட்களில் வாழ்கிற நாம் வாழ்க்கையில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அதனால தான் 6 தரம் வந்து பந்தயத்தில் 6 ஓட்டம் 7 ஓட்டம் ஓட்டுறவன் 4 ஓட்டம் வரையும் கண்டுக்கவே மாட்டான். இந்த கடைசி லேப், லாஸ்ட் லேப் என்று சொல்லுவார்கள். அப்போது எந்த எஃபர்ட் எடுக்கணுமோ அந்த எஃபர்ட் எடுத்து ஜெயிக்கிறவர்களும் இருக்கிறாங்க. உதாரணமாக 6 தரம் ஓடணும் அப்படின்னு ஸ்போர்ட்ஸில் 5 தரம் பொறுமையாக ஓடிட்டுருப்பான். வேகமாக ஓடினவர்கள் ரொம்ப ஆனந்தமாக இருப்பார்கள். நம்ம தான் இன்றைக்கி ஃபஸ்ட்டுன்னு பார்த்தா பொறுமையாக ஓடிட்டுருக்கிற ஆள் கடைசி லேப்பில் அழகாக ஓடி முந்தி போய் பரிசு வாங்கிடுறது. இதெல்லாம் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு காரியங்கள், பார்த்தவைகள். பொறுமையோடு ஓடினால் கடைசி வரைக்கும் அதே பொறுமையோடு ஓடி கடைசி நேரத்தில் கொஞ்சம் ஸ்பீடை கூட்டிட்டா வின் பண்ணிடலாம். 5 ரவுண்டு பொறுமையாக ஓடுறான். சில ஜனங்கள் முதல் ரவுண்ட்லேயே இருக்கிற பலத்தை எல்லாம் பயன்படுத்தி, அடேங்க அப்பா நான் தான் இன்றைக்கி வின்னர்னு, டே உனக்கு இன்னும் 5 ரவுண்ட் இருக்குது, ஒரு ரவுண்ட்லேயே இப்படி இருக்க. கடைசியில் அவன் சோர்வடைஞ்சு பலன் இல்லாமல் தோற்று போயிடுறான். இது எப்படியோ அதுபோல தான் ஓட்டப்பந்தயத்தை குறித்து பவுல் சொல்லும்போது, வாழ்க்கை குறித்து சொல்லும்போது ஓட்டப்பந்தயத்துக்கு அவர் ஒப்பிட்டு பேசுகிறார். பொறுமையோடு நமக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடணும். ஆத்திர அவசரமாக ஓடுறதும் அல்ல, சோம்பேறித்தனமாக ஓடாமல் இருக்கிறதும் அல்ல.
கர்த்தர் நல்லவர். அந்த பொறுமை இருக்கும்போது கடைசி நாட்களில் உஷாராக போகும்போது நாம் சோர்ந்து போகாமல் வாழ்க்கையை ஓடி முடிப்போம். அல்லேலூயா. ஆக பவுல் சொல்லுகிற இந்த வார்த்தை, கடைசியாக கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்திலும் நீங்கள், அதாவது வல்லமையிலும் நீங்கள் பலப்படுங்கள் என்று சொல்லுகிறார். பலப்படுங்கள், பலப்படுங்கள். இது ஏன் இந்த பலப்படும்? நேற்று ஒரு சகோதரனோடு பேசி கொண்டிருக்கும்போது சில தாட்ஸ் என் மைண்டில் வந்தது. அது அவரிடத்துல முன்கூட்டியே சொல்லிட்டேன். இப்படி என்ன 2 காரியங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் செய்யணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் முதலாவதாக கர்த்தருடைய சத்துவத்தில், அதாவது அவருடைய வல்லமையில் ஸ்ட்ராங்காக இருக்க வேண்டும். அவருடைய சத்துவம் என்று சொல்லும் பொழுது என்ன, அல்ல அவருடைய வல்லமை என்று சொல்லுகிறது என்ன? தேவன் நமக்கு வல்லமையை தந்திருக்கிறார். அதில் ஒரு வல்லமை கர்த்தருடைய வசனமாகிய சத்தியத்தின் வல்லமை. நம்ம நினைக்கிறோம் இங்கே எந்த பவர் வந்து விழுந்தா டமால் டுமில்னு. இருங்க, அது ஒன்று இருக்கட்டும். பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை நமக்கு தேவன் தந்திருக்கிறார். துதிக்கிற துதியிலே தேவன் வல்லமையை தந்திருக்கிறார். பாலகர்கள் வாயினாலே பலனை உண்டு பண்ணினீர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பலன். அப்போ அந்த பலன் காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை தந்திருக்கிறார். அது பரிசுத்த ஆவியின் வல்லமை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஜீவியம் ஒரு வல்லமையாக இருக்கிறது, பவராக இருக்கிறது. அது ஒரு வல்லமை தான். சாமுவேலுக்கு அவங்க அம்மா அழகாய் கற்றுத்தந்த வார்த்தைகள். நம்ம இப்போ அதை பார்க்கறதில்ல. இருந்தாலும் அவங்க அம்மா சொன்னாங்க, மகனே, ஸ்திரீகளுக்கு உன் பலனை கொடுக்காதேன்னு. ஏன் அந்த வார்த்தையை சொல்கிறாங்க? ஸ்திரீகளுக்கு போயிட்டு உன்னுடைய சாட்சியை கெடுக்காதே அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஸ்திரீகளுக்கு உன் பலனை கொடுக்காதே. அப்போ ஒரு மனுஷனுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பலன் அந்த இடத்துல போயிடுது. சிம்சோனுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது அவனுடைய பலன் எதில் போச்சு? ஸ்திரீகள்கிட்ட போனதுனால தான் போச்சு. அவனுடைய பலன் தேவன் கொடுத்ததான பலன். 7 ஜடைகள், 7 காரியங்கள் உண்டு, ஆவிக்குரிய அர்த்தங்கள் உண்டு. அந்த 7 ரகசியங்களை, அந்த பலனை தேவன் தந்தார். இதில் யாருக்கும் கொடுக்கலையே. அப்போ அவன் அபிஷேகம் பண்ணப்பட்ட விதமே வேறையே. பிறக்கும்போதே அவன் அந்த அபிஷேகத்தோடு வந்து பயங்கரமான காரியங்களை செய்தான். அது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் தேவன் தந்த பலத்தை கொண்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அவன் ஊழியம் செய்தான். இப்படி பலவிதமான பலன் உண்டு. அந்த அம்மா இந்த பலன் எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அவ்வளவு முயற்சி பண்ணுச்சு. இவன் சொல்ல மாட்டேங்கிறான். இவன் பயங்கரமான ஆளாக இருக்கானே. இப்போ சத்துருக்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த மாதிரி ஸ்திரீகளை பயன்படுத்திக்கிட்டாங்க. போய் நீ கேட்டு வாங்கிட்டு வா, அந்த பலன் எங்கே இருக்குது அவனுக்கு பார்க்கலாம் அப்படின்னு. என்னென்னலாம் பண்ணி பார்த்தும் கூட அவன் சொல்லாமல் இருந்து கடைசியில் விசனப்படுத்தினோடனே அவன் சொல்லிட்டான், பலனை விற்று போட்டான். எங்கே விற்றான்? ஸ்திரீனிடத்தில் விற்றான். அப்போது அது வந்து சரீரப்படியான இந்த பலன் என்று சொன்னாலும் கூட, ஆண்டவருடைய அபிஷேகம்னு சொன்னால் கூட, ஆவிக்குரிய வாழ்க்கையில் இந்த இச்சைகள் நம்முடைய பலனை கெடுத்துவிடும். அல்லேலூயா. ஆக பலவிதமான பரிசுத்த வாழ்க்கை ஒரு பலன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுபோல் சத்திய வசனம், சத்தியம் நமக்கு ஒரு பலன். நான் இப்பொழுது உங்களுக்கு சொன்ன இந்த வசனத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாக இருக்கிறீர்கள் என்று யோவான் 15:3 கர்த்தர் சொல்லி இருக்கிறார். இதைத்தான் நான் உங்கள் மத்தியில் கொஞ்சம் வைக்கலான்னு ஆசைப்படுகிறேன். ஆதாம் ஏவாள் எப்படி விழுந்தார்கள்? அவர்களுக்கு ஆண்டவர் கொடுத்ததான விசுவாசம் எப்படி கவிழ்ந்து போனது? சத்ரு அவர்களை எப்படி ஜெயித்தான் அப்படின்ட்டு நம்ம பார்க்கும்போது நமக்கு தெரிந்த வசனங்கள் தான். சந்தேகத்தின் ஆவியை அவன் அனுப்பினான். அவனே முதல்ல சந்தேகத்தின் ஆவி தான். அவனே சந்தேகத்தின் ஆவி. இந்த சந்தேகத்தின் ஆவி வரும் பொழுது நமக்குள்ளே தானாய் சந்தேகங்கள் வர ஆரம்பிக்குது. ரொம்ப ஆபத்தான ஒரு ஆசாமி பிசாசானவன், ரொம்ப ஆபத்தானவன், டேஞ்சரஸ், ரொம்ப டேஞ்சர். அவனோடு எதையுமே நம்ம வச்சுக்கவே கூடாது. விழுந்துருவான், கெட்டு போயிடும். அதை தான் அவன் கெடுக்கவும் கொல்லவும் அழிக்கவும் அவன் வந்திருக்கிறானே ஒழிய, வருகிறானே ஒழிய வேறு ஒன்றுக்குமே வரான்னு ஆண்டவர் சொன்னான். அவன் வந்தாலே நமக்கு வில்லங்கந்தான். அப்போது இவன் வர்ற அளவுக்கு
அங்கே ஒரு வரவேற்பு, அவனுக்கு வாசல் திறக்கப்பட்டது. யாரோட போய் விளையாட முடிஞ்சதுன்னு பாருங்க கொஞ்சம். அந்த முதல் ஆதாம் இடத்துல போய் விளையாட முடிஞ்சது. ஏன் விளையாட முடிஞ்சது? இவர்கள் சத்தியத்தில் நிற்காததுனால. இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிற சத்தியம், அவர் நமக்கு கொடுத்திருக்கிற பாதை, நமக்கு கொடுத்திருக்கிற சபை, நமக்கு கொடுத்திருக்கிற பரிசுத்த ஜீவியம், நமக்கு கொடுத்திருக்கிற முத்துக்கள், இவைகள் எல்லாம், இவைகளில் ஆசைப்பட்டு ஒரு மனுஷன் நிலைக்காமல் இருப்பானானால் அவனிடத்துல சத்ருவானவன் நல்ல விளையாட்டு காட்டுவான். ஈஸியாக விளையாட முடியும். ஆனால் கர்த்தரை எனது வலது பார்சத்தில் வைத்திருக்கிறேன், ஆகையினால் நான் அசைக்கப்படுவதில்லை என்று சங்கீதக்காரன் சொன்னான். அப்போ அவன் அசைக்கப்பட முடியாத அளவுக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன காரணம் என்று கேட்டால், ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்தினீர் என்று சொன்னான். அந்த ஜீவ மார்க்கத்தில் நாம் நிலைத்திருக்கும் போது யார்கிட்ட வேணால் சத்துரு விளையாடலாமே ஒழிய நம்மள்கிட்ட விளையாடவே முடியாது. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், பிரபஞ்சத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறான் அப்படின்ட்டார். ரெண்டாவது ஆதாம் இடத்துல விளையாடலாம் என்று பார்த்தேன். முதல் ஆதாம் இடத்துல விளையாண்டு தோற்கடித்து போனான். அவர்கள் நிலைச்சு நிற்கலை. ரெண்டாவது ஆதாமை எப்படியாவது கவிழ்த்து விடலாம் என்று அவன் சொன்னதான 3 இடத்துல 3 விதத்தில் அவரை சோதிக்க அவன் முற்பட்டான். 3 சோதனைகளிலும் கூட அவர் சத்தியத்தை கொண்டுதானே ஜெயித்தார். சத்தியத்தை கொண்டுதானே ஜெயித்தார். அப்போ சத்தியம் எவ்வளவு பலன் என்பதை நீங்கள் பாருங்கள். ஹல்லேலூயா. அவன் அந்த வசனத்தை கொண்டே வர்றான். ஆனால் கர்த்தர் கவுண்டர் போடுறார். இப்படி இருக்கலாகாதே, இப்படி எழுதியிருக்கிறதே, இப்படி எழுதியிருக்கிறது. எவ்வளவோ விளையாட ட்ரை பண்ணுறான். எவ்வளவோ முயற்சி பண்ணி எந்த ஆதாம் வந்தால் எனக்கு என்னடா, எத்தனை ஆதாம் வந்தாலும் எனக்கு என்னடாங்கிற மாதிரி அவனுடைய மமதை, அவனுடைய பெருமை. எப்படி ஆதாமையை தட்டிக்கிட்ட இவர் என்ன ரெண்டாவது வந்தவர்? கர்த்தர் நல்லவர். அன்னைக்கு ஆதாமையை தட்டுனே, நீ என்ன பெரிய ஆளாக வந்துட்டங்க? நீ என்னுடைய டெரிட்டரிக்குள்ளே, கோட்டைக்குள்ளே நீ காலை வச்சிருக்கேக்கும், நான் சொன்னது தான் சட்டம், புரியுதா அப்படின்னு பேசுகிறான். சர்வ வல்லவர்கிட்டையே விளையாட்டு காட்டுறதுக்கு அப்படி வர்றான் பாருங்க. அவர்கிட்டையே அப்படி வந்தவன் நம்மள்கிட்ட வரமாட்டான்னு என்ன கேரண்டி? நீங்கள்லாம் உட்காந்துருக்கிறத பார்த்தா, பாஸ்டர் எங்கள்கிட்டலாம் வரமாட்டான், உங்கள்கிட்ட வேணால் வருவான். அவர்கிட்டையே அவ்வளவு திமிருத்தனமாக வந்தவன். கர்த்தருடைய பிள்ளைகள், ஆண்டவர் பாருங்க எவ்வளவு உஷாராக இருந்துட்டார். பயங்கர உஷார். முதல் ஆதாம் படைக்கப்பட்ட மனுஷன் சரி. ரெண்டாவது அப்போது டெஸ்ட் எப்படி பாஸ் பண்ணணும்னா, நீர் தெய்வமாக வந்து ஜெயித்தால் செல்லாது. அதுதான் கண்டிஷன். நீர் தெய்வமாக வந்துட்டா, ஏன்னா நீர் என்னையே படைச்சதே நீங்கள் தான். எது சாத்தான் என்ன சொல்லுவான்? என்னை உண்டாக்குனதே நீங்கள் தான். அதனால் உங்களுக்கு எல்லா வல்லமே இருக்குது. நீங்கள் தெய்வமாக வந்தீங்கன்னா நாங்கள் செத்தே போயிடுவோம், அது எனக்கு தெரியும். பட் இது விழுந்து போனவனை நீங்கள் ரட்சிக்கணும்னா கண்டிஷன் நம்பர் 1, பிரதான கண்டிஷன் என்னன்னா, நீங்கள் மனுஷனாக தான் அப்போ மோதி பாருங்க. அப்போ மோதி பாருங்க. அப்போ என்னுடைய கோட்டைக்குள்ள, என்னுடைய வல்லமைக்குள்ள ஒரு வல்லமை இல்லாத, ஒரு மகிமை இல்லாத ஒரு மனுஷனா நீங்கள் நின்றுட்டு அதுக்கப்புறம் மோதி பாருங்க, யார் ஜெயிப்பா பார்ப்போம். எப்படி டீல் பார்த்தீங்களா? அதனால தான் எப்படியாவது விலை பண்ணிடலாமான்ட்டு அவர் ரொம்ப வீரசாரமாக பெருசாக 1000 ஆதாமை பார்த்த வேண்டானா அப்படிங்கிற மாதிரி அவன் இறங்கினான் களத்துக்குள்ளே. பார்க்கலாமா அப்படின்னு. கோலியாத்தை எப்படி தான் காலைதோறும் கெர்ச்சித்தானோ அதுபோல் இவன் கெர்ச்சிக்கிறான், சிங்கத்தை போல கெர்ச்சிக்கிறான். சரி, தேவன் எவ்வளோ உஷாராக இருந்துட்டார் பார்த்தீங்களா? வசனத்தினால, வசனத்தின் வல்லமையினால. அதனால தான் பவுலடிகள் எழுதும்போது
அவருடைய வல்லமையில் நீங்கள் பலப்படுங்கள். நம்மள்கிட்ட அவன் வேலை செய்ய முடியாதுங்கிற அளவுக்கு அவனுக்கு முதல்ல புரிய வைக்கணும். அவனுக்கு அதை புரிய வைக்கணும். ஃபைட்டு தான் இது, பேட்டில் தான். ஸ்மூத்தாக வாழ்க்கை போய்டுன்னு தயவுசெய்து யாரும் நினைக்கவே கூடாது. ஒவ்வொரு நாளும் இந்த ஆவிக்குரிய அந்தகார லோகாதிபதிகளோடு நமக்கு போராட்டம் உண்டுன்னு டெய்லி ஃபைட். அது எந்நேரம் எந்த கார்னரில் வேட்டு வைப்பான்னு எவனுக்கும் தெரியாது. எல்லாத்தையும் உஷாராக இருந்து பார்த்து நம்ம ஜெயிச்சா ஒழிய அவனுக்கு புரிய வைக்கணும். எங்கள் பாஸ்கிட்ட நீ விளையாட முடியல, என்கிட்டையும் விளையாட முடியாது. ஏன்னா எங்கள் பாஸ் எங்கள் பாஸ் அவர். நீ அவர்கிட்ட தோத்தது உனக்கு இன்னும் வெக்கம் இல்லையா? என்கிட்ட வந்து விளையாண்டு பார்க்குற. அந்த அளவுக்கு கர்த்தரை அறிந்த ஜனங்கள் பலப்பட வேண்டும், பலப்பட வேண்டும். அவன் நம்மள்கிட்ட சொல்லக்கூடாது, இப்படி சொல்லக்கூடாது, உன் பாஸ்கிட்ட நான் ஜெயிக்க முடியல ஆனால் உன்கிட்ட ஜெயிச்சிருவேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. என்ன சொல்ல வர்றீங்க? உங்கள் பாஸ் அவர் ரொம்ப உஷாராக இருந்தவர், ஆனால் நீ அப்படி இல்லையே அப்படின்னு அவன் நம்மளை என்ன பண்ணக்கூடாது, சொல்லக்கூடாது. நம்மள்கிட்ட வந்து விளையாட்டு காட்டுறதுக்கு அவன் வரவே கூடாது. அதனால தான் அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடிப்போவான். எப்படி எதிர்த்து நிற்கிறது? டெய்லி வீட்டிலேருந்து வெளியில் வந்துட்டு ரோட்டில் வந்து சாத்தானே போ போ அப்படின்னு சொன்னால் போதுமா? அவருடைய சத்துவத்தில், அவருடைய வல்லமையில் நாம் பலப்பட அவனுக்கு எதிர்த்து நிற்கிறது ஈஸியாக தெரியும். நமக்கே தெரியுமே. நோஞ்சா மாதிரி ஒருத்தன் இருந்தான்னா அவனை தட்டிட்டு ஈஸியாக உள்ளே போயிடலாம். டாம்பிகமாக ஒரு 7 அடி 8 அடி ஒருத்தன் 4 பேர் நிற்கிறான்னா நம்ம அந்த இடத்துக்கு போகிறதுக்கே முதல்ல என்ன செய்வோம்? பயப்படுவோம். ஆளுகள்லாம் பயங்கரமான ஆளுகளாக இருக்காங்க, இப்போ போக வேண்டாம் அப்படிமோ. நோஞ்சா மாதிரி தின்னுண்ட ஒருத்தன் சாங்கமி வாங்க அப்படின்னு ஒருத்தன் சொன்னான்னா ஒரு தட்டிட்டு உள்ளே போயிடலாம். அதுபோல தான் ஒரு பலனில்லாத ஒரு கிறிஸ்தவன் சாத்தானுடைய விளையாட்டுகளுக்கு பாதிக்கப்படுகிறான், உள்ளாகிறான். இன்றைக்கி நாம் எப்படி? அதுதான் தாட்டு. ஆதாம் ஏவாள் கர்த்தருடைய சத்தியத்தில் அவர்கள் பலப்படவில்லை. கர்த்தர் நமக்கு எது கற்றுக் கொடுத்துருக்கிறாரோ அதில் சாகும் வரைக்கும் உண்மையுள்ளவர்களாக இருக்கணும். அதனால தான் பவுல் எழுதுகிறான், நீ கற்று தேறினவைகளில் நிச்சயத்திருங்கிறான் தீமோத்தேயுக்கு. சொல்லுங்க பார்க்கலாம். நீ கற்று தேறினவைகளில் நிச்சயித்திரு அப்படியும் சொல்லிட்டு நீ இன்னாரிடத்தில் கற்றாய் என்பதை அறிந்திருக்கிறாய். இன்னாரிடத்தில் நீ கற்றாய் என்பதை அறிந்திருக்க. கற்று தேறினவைகளில் ஒரு யூதாஸ் நிலைச்சு நின்றான்னா அவன் இந்நேரம் நல்ல ஒரு அப்போஸ்தலனாக இருந்திருப்பான். அப்போ அவன் சத்தியத்தை விட்டு விலகினது காரணம் தானே அவனோட ஈஸியாக சாத்தான் விளையாண்டான், விளையாட முடிஞ்சது. அப்போ அவனுக்குள்ளே இருந்ததான ஒரு பண ஆசை, பொருள் ஆசையும் பண ஆசையும் கர்த்தர் மேலே இல்லை. ஆனால் பணத்து மேலே தான் அவன் ஆசையெல்லாம் இருந்துச்சு. ஸோ அதை கண்டுபிடிச்சிட்டான் பிசாசு. அழகாக கண்டுபிடிப்பான். நம்ம ஆசைகள் எது மேலே இருக்குதுன்னு அவனுக்கு ரொம்ப நல்லா தெரியும். அதை வச்சே என்ன செய்வான்? வந்துடுவான். அதில் அவன் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால அதில் எதையோ ஒன்று அழகாக கொண்டு வந்து இன்னும் நம்ம விழுற மாதிரி அதுலேயே ஒரு விழுற மாதிரி கொண்டு வந்து வச்சோன்னா நம்ம ஏற்கனவே அதில் ஊறி போன ஆள்களில் எப்படி ஏற்கனவே நம்மளை வந்து வாழ வைக்கிற தெய்வம் அவன் நினச்ச ஊழியத்தை நம்மளை கொண்டு செய்யணும்னு நினச்ச ஊழியத்தையும் வேலைகளையும் கட்டாயம் செய்து முடிப்பார். நாம் அடங்கியிருந்து அதை புரிஞ்சு கொள்ளக்கூடிய கெப்பாசிட்டி நமக்கு வேண்டும். இன்றைக்கி நிறைய பேருக்கு கொஞ்சம் வளர்ந்து ஓஹோன்னு ஆயிட்டா இங்கே இருக்கிற கண்ணு இங்கே இருக்குது. ஆபத்தான ஒரு காரியம். ஆதாம் ஏவாள் ஏன் அடி வாங்கினாங்கன்னா அவங்க சத்தியத்தை விட்டு வெளியில் வந்துட்டாங்களே. தாங்கள் கற்றுக்கொண்ட சத்தியம் அது சத்தியம்தான், அதில் நிலைப்பேன் என்று இருந்திருந்தால் அவனை விரட்டி இருப்பாங்கல்ல. நீ யார் சொல்கிறதுக்கு எங்கள் அப்பா இப்படி சொல்லி கொடுத்துருக்கிறாருன்னு விரட்டி இருப்பாங்கல்ல. இவங்க ஏன் விரட்டலை? அப்படியா? அந்த சந்தேகத்துக்கு ஏன் இடம் கொடுத்தாங்க? இவங்க ஸ்ட்ராங்கு கிடையாது. இன்றைக்கி இதுதான் நடக்கிறது. நம்ம ஸ்ட்ராங் இல்லைன்னா அவன் ஜெயிக்கிறான். நம்ம ஸ்ட்ராங்காக இருந்தோம், அவனை காட்டிலும் நம்ம ஸ்ட்ராங்காக இருந்தோன்னா அவன் விளையாண்டு பார்த்தோம் தோற்று போய் இனி வர முடியான்ட்டு ஓடி போயிடுவான். இது சகஜம்தான். உலகத்தில் இருக்கிறவனை பார்க்கலாம் நமக்குள் இருக்கிறவர்
பெரியவர் என்று சொல்லிட்டு ஒரு பக்கம் இருக்கும்போது நாம் சத்தியத்தில் ஸ்ட்ராங்காக இல்லாமல் இருந்தால் எப்படி? அப்படி சொல்கிறோம். அதுதான் உண்மை. நமக்குள்ளே இருக்கிறவர் ஸ்ட்ராங்கு. இப்போ நமக்குள்ளே இருக்கிறவர் ஸ்ட்ராங்குன்னு சொல்லிட்டு நம்ம வீக்காக இருந்தால் அவன் அவர்கிட்ட விளையாட மாட்டான். கரெக்டாக சொன்னீங்க. அவர்கிட்ட விளையாட மாட்டான். ஒருபோதும் விளையாட முடியாது. இன்னைக்கு இல்லை, எப்போ என்னைக்கும் அவன் வந்து மறந்துடணும், அவ்வளோதான். அவர் மனுஷனாக வந்தா என்ன, அவர் தெய்வமாக வந்தா என்ன, அவர்கிட்ட வாலாட்ட முடியாது. ஆனால் அவருடைய பிள்ளைகளாகிய நாம் அறிவில்லாமல் சில நேரங்கள் இருக்கிறதுனால சங்காரமாய் கொண்டிருக்கிறோம். ஆகவே அந்த அந்த வசனத்தின்படி கடைசியாய் முடிக்கும்போது அவன் அப்படி சொல்லுகிறான். ரெண்டாவது நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, கர்த்தரோடு எப்போதும் வச்சிருக்கக்கூடிய லிங்க்கு, விடாமல் லிங்க் வச்சுக்கிட்டே இருக்கணும். அவர் நமக்கு சில ஆயுதங்களை தந்திருக்கிறார். 6வது அதிகாரத்தில் சில ஆயுதங்கள் உண்டு. அது நமக்கு தெரிந்த ஆயுதங்கள். ரட்சிப்பு என்னும் தலைச்சீரா, விசுவாசம் என்னும் கேடகம், சத்தியம் என்னும் கச்சை, நீதி என்னும் மார்க்கவிசம், அப்புறம் சுவிசேஷத்தின் ஆயத்தம் என்னும் பாதரட்சை, பட்டயம் என்கிறதான அந்த வேத வசனமாகிய பட்டயம், அப்புறம் கடைசி 7வது ஒரு காரியமாக எல்லா பரிசுத்தவான்களுக்காக எப்போதும் ஆவியில் நிரம்பி ஜெபம். அல்லேலூயா. இது 7 காரியங்களை கர்த்தர் ஆயுதங்களாக தந்திருக்கிறார். இந்த ஆயுதங்களை நாம் அணிந்து கொண்டவர்களை, சர்வாயுத வர்க்கத்தை அறிந்து கொண்டவர்களாக இருக்க வேணும்னு சொல்லி கர்த்தர் சொல்லியிருக்கிறார். இது ஒரு பக்கம் இருக்க, கர்த்தர் நல்லவர். இந்த சைக்கிளுக்கு அப்பப்போ அந்த ஹப்பில் நம்ம எண்ணெய் ஊற்றுறது வழக்கம். இல்லைன்னா அது கரகரகரன்ட்டு போகும். எண்ணெய் ஊற்றுனா கொஞ்சம் ஸ்மூத்தாக போகும். அதுபோல் நம்முடைய வாயில் தேவனை துதிக்கும் துதியை தந்திருக்கிறார். இது ஒன்று. சும்மா ஜென்ரலாக சொல்லிட்டு போகிறேன். இன்றைக்கி தேவனை துதிக்கும் துதி சும்மா கொஞ்சம் நேரம் இருந்தாலும் அந்த ஞாபகத்துக்கு வரும்போது, கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த ஸ்தோத்திர பலி நம்முடைய வாயில் எப்போதும் இருக்க வேண்டியிருக்கு. அது ஒரு பெரிய பலன். ஆண்டவரை துதிக்கும் துதி. தாவீது அரசனுக்கு அது தெரிஞ்சிருக்கு. அதனால தான் கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். அவர் துதி என் வாயில் இருக்குன்னா, என் வாயில் இருக்குன்னா. மனுஷன் பாவம் செய்கிறது வாயினால் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடறோம். கண்கள்னாலையும் வாயினாலும் சரி. கைகள்னால கொஞ்சம் ஒருத்தனை அடிக்கிறது கூட யோசித்து தான் அடிப்போம். ஆனால் வாய் பேசுது பார்த்தீங்களா? தெரிஞ்சதும் பேசும், தெரியாததும் பேசும். தெரிஞ்சதை தெரியாதது போல் பேசும், தெரியாதது தெரிஞ்சது போலையும் பேசும். அதுபோல் கண்கள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வேலை செய்யக்கூடிய அவயவங்கள். மனுஷனுடைய அவைகள்னால தீமைகள் அதிகம் உண்டு. இப்போ காதுனால ஒரு தீமை ரொம்ப இல்லை. அது கேட்க தான் செய்யுமே ஒழிய, கேட்டு மனசுக்கு போய் கெட்டு போகும். அதுக்கு வழி திறக்குது. கண்ட காரியங்களையும் கேட்கறதுனால இது ரொம்ப உதவி செய்யுது. பொய்யெல்லாம் கேட்குதுன்னு வச்சிங்களேன், எப்படி தெரியும் பொய்ன்னு? செவிடன்கிட்ட போய் பொய் சொன்னால் எப்படி தெரியும்? அவன் காது போச்சு. ஆனால் நமக்கு ஒரு காது கர்த்தர் தந்திருக்கிறார். இதனால வேண்டாத குப்பைகள் எல்லாம் அப்படின்னு கேட்டு உள்ளே அனுப்பினா கெட்டு போகுது. ஸோ இது இப்படிப்பட்ட ஒரு காரியம். இது கண்கள் பார்த்திங்கன்னா டக் 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 உடனே கண் வேலை செய்யாமல் நம்ம ஜீவியமே அவுட்டு. ஒரு செகண்டு கண் இல்லைன்னா போச்சு. அதுபோல் வாய் அவ்வளோ ஈஸியாக போயிடுது. அவன் சொல்லிட்டான், வாயில் தேவனை துதிக்கும் துதியை வச்சுருக்கிறேன். கர்த்தர் நல்லவர், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் சிலரை பார்த்துருக்குறேன், அவங்கள்ட்ட என்ன பேசினாலும் அவங்க வாயிலேருந்து கர்த்தர் நல்லவர் அப்படி தான் அவர் சிரிப்பாங்க. கர்த்தர் நல்லவர். உங்கள்கிட்ட ஒருத்தன் பயங்கரமாக சாடுறான்னு வச்சுங்க, யாரை பற்றியோ அடிக்கிறான், அவன் இப்படி அப்படி இப்படி இப்படி யாரை பற்றி வேணால் பேசிக்கிட்டோம். ஒரு வக்கிரமத்தோட, வன்மத்தோட, கோபத்தோட, ஒரு மூர்க்கத்தோட, கூக்குரலோட, தூஷணத்தோட. அப்போது இந்த காரியங்கள்லாம் நிறைஞ்ச ஒருத்தன் வர்றான், நிறைஞ்சு ஒருத்தன் வர்றான் உங்கள்கிட்ட கடாயாபேனா ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு, அப்படியா பிரதர், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒன்று அவன் வெக்கப்பட்டு உங்கள்கிட்ட பேசாமல் போகணும், இல்லைன்னா பயங்கர கோவம் வந்து உங்களை நான் சாத்திட்டு போகணும். ரெண்டில் ஏதாவது ஒன்று நடக்கும். என்னடா நான் எதுக்கு எடுத்தாலும் ஸ்தோத்திரங்கிறான். இப்போ யூ ஆர் நாட் பார்ட்டிசிபேட்டிங் வித் மீ. நீ தான் வாயை வச்சு பாவம் செய்கிறேன், நானும் செய்யணுமாடா. ஸ்தோத்திரம் ஜெபம் பண்ணுவோம்.
அப்படின்ட்டு வாயில் ஸ்தோத்திரம் சொல்லிட்டா பல நன்மைகள் நடக்குது. நம்ம அவ்வளோ லேசில் சொல்லுவோம், அதுதான் வராது. அவன் சொல்லிட்டான், எக்காலத்திலும் நான் தேவனை ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும். இனி அடுத்து என் ஆண்டவர் செய்ததான, அவர் நம்ம எதனாலே அவர் செய்த நன்மைகளில் பிரதான நன்மை என்ன? எங்களுக்கு கார் வாங்கி கொடுத்தாரு, பங்களா வாங்கி கொடுத்தாரு, நகை வாங்கி கொடுத்தாரு, எங்களுக்கு தொப்பியை கொடுத்து வாங்கி கொடுத்தாரு, குல்லா வாங்கி கொடுத்தாரு, இதெல்லாம் பேசுகிறது நன்மை. இதெல்லாம் நன்மைகள் இருக்கட்டும், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அது எல்லாவற்றிலும் ஒரு பிரதான நன்மை என்ன? அவர் நமக்கு ரட்சிப்பு கொடுத்தார். எப்படி கொடுத்தார்? அவர் ரத்தம் சிந்தி நம்முடைய ரட்சிப்பை சம்பாதித்து நமக்கு தந்தார். அவன் கையிலேருந்து நம்மளை விடுதலை பண்ணினார். விடுதலை பண்ணி அவருடையவர் ஆகும்படிக்கு இந்த உலகத்திலே வச்சிருக்கிறார். நீ அப்போ நீ என்னுடையவனாக இனி நீ வாழு. இனி அவன்கிட்ட போய் முட்டாள்தனத்தினால அடிமைப்படாத. அவன்கிட்டேருந்து பறித்து கொண்டு வர்றது எவ்வளோ கடினமான காரியம். அவன் கையிலேருந்து நம்மளை பறிக்கவே முடியாது யாரும். அந்த அளவுக்கு நம்ம அவுட்டு. அந்த அதிகாரத்தை வித்துட்டான் ஆதாம். அப்போ அவன் கையிலேருந்து பறித்து கொண்டு வந்து நம்மளை தன்னுடைய பிள்ளையா இந்த பூமியில் வச்சிருக்கிறாருன்னா உன்னையும் ஒருத்தனும் தொட முடியாது. ஆனால் நீ ஒரு முட்டாள்தனத்தில் என்ன செய்யக்கூடாது? அவனுக்கு அடிமை ஆகிடாத. திருப்பி அவன் சொல்லுகிற ஆலோசனைகளை கேட்காத. நான் உனக்கு எழுதி கொடுத்துருக்குறேன், இதன்படி நீ வாழ்ந்தீன்னா அவனுக்கு நீ ஒரு காலம் அடிமையாக மாட்ட, நீ என்னுடையவனாக இருப்ப. அப்போ அவர்கிட்ட என்னத்தை பிரதான காரியத்தை செய்தார்னால் அவர் ரத்தம் சிந்தினார். அந்த ரத்தத்தின் புண்ணியத்தை நம்முடைய வாயில் அறிக்கை பண்ணிக்கிட்டே இருக்கணும். இயேசுவின் ரத்தம் ஜெயம். கொஞ்சம் டைம் கிடைச்சா ஞாபகம் வரும்போது கர்த்தருடைய ரத்தத்துக்காகி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரத்தத்தினால் என்னை மீட்டு கொண்டார். அந்த விலையேற பெற்ற ரத்தத்தினால் அவனுடைய கையிலேருந்து என்னை பிடுங்கி எடுத்தார். அந்த வல்லமை ரத்தத்துக்கு ஒன்றுக்கு தான் இருக்குது. கர்த்தருடைய ரத்தத்துக்கு ஒன்றுக்கு தான் அந்த வல்லமை இருக்குது. எதுனாலே முடியாது. நம்ம சொந்தக்காரனாக இருப்பான். சாத்தானுடைய கையிலேருந்து பணத்தை கொடுத்து அவனை என்ன செய்ய முடியாது. உடன் பிறந்தவன நம்ம வயிற்றில் பிறந்த பிள்ளையாவே கூட இருக்கலாம். அவன் சாத்தான் கண்ட்ரோலில் இருந்தான்னா நம்ம என்னதான் நான் அப்பா வந்து பேசுகிறேன்னு அவன் கொடுத்துருவான்னு அவங்க பிள்ளைய. அவனுக்கு அப்பா நான் தான்ட்டுருவான். ஆனால் ஆண்டவர் ரத்தம் சிந்தினதை நாம் அப்ளை பண்ணும் பொழுது அந்த ரத்தத்தின் வல்லமை அந்த ஆளும் புரிஞ்சிக்கும் போது, அவன் தன் இருதயத்தை ரத்தம் சிந்தினவருக்கு ஒப்பு கொடுக்கும்போது விட்டே ஆகணும். விளங்கலை, வேற வழி. அப்போ அந்த வல்லமை ரத்தத்துக்கு தான் இருக்குது. இப்போ இந்த ரத்தத்தினாலே, கல்வாரி ரத்தத்தினாலே என்னை மீட்டு கொண்டார்ன்னு சொல்கிற வார்த்தை வாயிலே இருப்போது இருக்கு. அதை அவனுக்கு சொல்லி சொல்லி காட்டணும். அதை அவனுக்கு சொல்லி சொல்லி காட்டணும். சொல்லி சொல்லி காட்டணும். என் ஆண்டவருடைய கல்வாரி ரத்தத்தினாலே நான் விடுதலை பெற்றேன், அந்த ரத்தத்தினாலே எனக்கு ஜெயம் சொல்லி காட்டுங்க. நட்டிங்கி. ஏன்னா அந்த ரத்தம் தானே அவனை விட்டு அவன் கையிலேருந்து நம்மளை பிரிச்சுது. அப்போ அவனுக்கு எப்படி இருக்கும்? அந்த பவர் அவனுக்கு தெரியும். பவர் ஆஃப் த பிளட் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் என்னங்கிறது நமக்கு தெரியுதோ இல்லையோ அவனுக்கு தெரியும். ஏன்னா எந்த ஒரு வல்லமையும் கொடுத்தும் நம்மளை அவன் கையிலேருந்து விடுவிக்க முடியாதுங்கிறது அவனுக்கு நல்லா தெரியும். ஒரே ஒரு வல்லமை, ரத்தத்தின் வல்லமை, த பிளட் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். அதை நீங்கள் திரும்பி சொல்லும்போது அவனுக்கு எப்படி இருக்குன்னா, ஏற்கனவே ஒரு தரம் பயங்கரமாக செம அடி வாங்கினான் நம்மளை பிரிக்கும்போது. விளங்கலை, ஆண்டவர் நம்மளை பிரிக்கும்போது எதனால் அடி வாங்கினா? பட்டுன்னு ஒரு அடி, அந்த ரத்தத்தின் வல்லமை அடித்தோடனே நம்ம வெளியில் வந்துட்டோம். அது அவனுக்கு தெரியும், அனுபவம் இருக்குது அவனுக்கு. அந்த அனுபவம் அடி வாங்கின எதுனாலன்ட்டு தெரியும் அவனுக்கு. எதனால் அடி வாங்கணுன்டா? அவருடைய ரத்தம் சிந்தினார். அவர் ரத்தத்துக்கு முன்னால் நிற்கவே முடியாது. இப்போ நம்ம என்ன சொல்கிறோன்னா, அவனை வெறுப்பேற்றணுன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம் அப்படின்னு ஒரு தடவை சொல்லி பாருங்க. அவனுக்கு அந்த அடி ஞாபகம் வரும். அம்மா இன்னொரு முறை அடி வாங்கக்கூடாது, இவன்கிட்ட பக்கமே போகக்கூடாது. கர்த்தரை துதிக்கிறது, நன்றி சொல்கிறது, ரத்தம் ஜெயம்னு சொல்கிறது, அவனுக்கு அடி கொடுக்கறது. இது போல் வேத வசனம் அடுத்து வாயில் வர வேண்டியிருக்கும். கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை, அந்த வசனம் நம்மை காப்பாற்றும். இப்படி பல ஆயுதங்களை தேவன் என்ன செய்திருக்கிறார், நமக்கு தந்திருக்கிறார். அப்போ 2 காரியங்களில் நம்ம பலப்படணும். முதலாவது அவருடைய வசனத்தில், சத்தியத்தில்
பலப்பட்டோமானால், அவருடைய சத்தியத்தில் நிலைத்திருப்போமானால், அதனால தான் ஆண்டவர் சொன்னார், நான் என்னுடைய வசனம் நீங்கள் என்னிலும் என்னுடைய வார்த்தை உங்களிலும் நிலைத்திருக்கும் போது. வார்த்தை நிலைக்கணும். கிறிஸ்தவ பேரை வச்சுக்கிட்டு சபைக்குள்ளே வந்துட்டு போகிறது பெருசு இல்லை, சபை அது பெருசு இல்லை. நானும் சர்ச்சுக்கு போகிறேன்னு சொல்கிறது பெருசு இல்லை. ஒரு கிறிஸ்தவன் என்று சொல்லும் பொழுது சத்திய வசனம் வார்த்தை அவனுக்குள்ளே நிலைச்சி நிற்கணும். நிலைச்சிருக்கும்போது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அதன்படி வாழுகிறவன் அர்த்தம். அப்போ தான் நிலைச்சிருக்கிறதுக்கு அர்த்தம். அது அவனிடத்தில் சாத்தான் ஒன்றும் செய்ய முடியாது. அல்லேலூயா. எப்படி நம்முடைய அருள்நாதர் சொன்னாரோ, என்னிடத்தில் அவனுக்கு ஒன்றும் இல்லைன்னு சொன்னாரோ, நம்மளும் அதே நிலைமையில் இருக்கும்படிக்கு கர்த்தர் எப்படி அவரை தன்னை வார்த்தையாலே காத்து கொண்டாரோ அதுபோல் சொன்னார், நான் உங்களில் நீங்கள் என்னில் நிலைச்சி நிற்கணும், என்னுடைய வார்த்தை உங்களில் நிலைச்சிக்கும் போது நீங்கள் கனி கொடுப்பீங்க. கனி கொடுக்குறோன்னாலே சத்ரு வரலைன்னு அர்த்தம். ஒன்று காரியத்தை சொல்லி நான் முடிச்சிடுறேன். இப்போ 2 தோட்டம் இருக்குங்க, உதாரணமாக 2 தோட்டம். இந்த 2 தோட்டமும் பக்கத்து பக்கத்தில் இருக்குது. ஒரு தோட்டத்தில் காய் காணோம், நல்லா செழிச்சிருக்குது, ஆனால் பூத்து இருக்குது. கனி வர்ற நேரத்தில் காய் காணோம். இன்னொரு பக்கத்தில் இன்னொரு தோட்டம் இருக்குது, பக்காவாக பூக்குது, காய்க்குது, பழம் தொங்குது, கொத்து கொத்தா பாப்பா பா பாப்பா தொங்குது. இப்போ வந்து பார்க்கும்போது ஒரு தோட்டம் இப்படி இருக்குது, ஒரு தோட்டம் அப்படி இருக்குது. என்னடா காரணம்னு கேட்டால் என்ன சொல்கிறதுனா, செடியை பற்றி தப்பு கிடையாது, நல்ல செடி தான், 2மே ஒரே செடி தான். அந்த கனிகாய் கொடுக்கக்கூடிய நிலைமையில் வரும்போது அதுக்கான பாதுகாப்போ வசதிகளோ கண்காணிக்கிறவர்களோ இல்லை. ஒரு பிஞ்சு கொஞ்சம் வந்தோடனே அடுத்து எல்லாம் வந்து பிடுங்கிட்டு போயிட்டே இருக்குது. ஆனால் இந்த தோட்டம் வரும்போது அது வேலையடைச்சிருக்குது, அதை கண்காணிக்கிறவங்க இருக்காங்க, உரம் போடுறாங்க, தண்ணி ஊற்றுறாங்க, இரவும் பகலும் பாதுகாப்பாக இருக்குது, அழகாக கொத்து கொத்தா தொங்கு. தொட முடியாது, இந்த தோட்டத்தை தொட முடியாது. அதுபோல தான் ஜீவியம். நீங்கள் என்னில் நிலச்சிருந்தீங்கன்னா கனி கொடுப்பீங்கன்னா, உங்கள்கிட்ட கனி வந்துருச்சுனாலே என்ன அர்த்தம்னு கேட்டால் உங்களுக்கு பாதுகாப்பு இருக்குந்த போய் தான் உங்களுக்கு கனி கிடைக்கிது. அந்த தோட்டத்தில் ஏன் பழம் இருக்குது? பாதுகாப்பு இருக்க போய் தான் இருக்குது. அப்போ என்னில் நிலச்சிருங்க, என் வார்த்தை உங்களில் இருந்தால் நான் உங்களுக்கு பாதுகாப்பாக இருப்பேன், நீங்கள் கனி கொடுப்பீர்கள், உள்ள ஒருத்தனும் வந்து கனியை கெடுக்க முடியாதுன்னு அர்த்தம். அல்ல, தோட்டக்காரர் இருக்கிறாருன்னு இருந்தாலே எவனாவது உள்ளே வருவானா? உள்ளே வரவே மாட்டான். எவனோ ஒருத்தர் இருக்கான்டா, ராத்திரியும் இருக்கான், பகலும் இருக்கான், வந்துட்டு போகிறாங்க, ஆட்கள் இருக்கான், அவங்க ஆட்கள்லாம் பார்த்துக்கிட்டே இருக்காங்க, வரவே முடியாது. காட்டு பண்ணி வர முடியாது, மனுஷர்கள் வர முடியாது, திருடர்கள் வர முடியாது, எவனும் வர முடியாது. ஆனால் ஒரு அனாதையாய் ஒரு தோட்டம், யாருமே கவனிப்பார் விசாரிப்பார் இல்லாத ஒரு தோட்டம், செடி நல்ல செடி தான், நல்லா காய்க்குது, ஆனால் பாதுகாப்பு இல்லை. நீங்கள் என்னில் நிலச்சி நிற்கலைன்னா, என் வசனம் உங்களில் நிலச்சி நிற்கலைன்னா உங்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்ட்டார். ஆகவே கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்திலும் பலத்திலும் என்ன வல்லமையிலும் பலப்படுங்கள், சத்தியத்தில் பலப்படுங்கள். 2வது, அவர் ஆயுதங்களை அணிந்து கொண்டு அவரை எப்போவும் துதித்து அவனுக்கு ஒரு சிக்னல் கொடுத்துக்கிட்டே இருக்கணும், நீ வரவே முடியாது. பெஸ்ட் கண்ட்ரோல் அப்படின்னு ஒரு காரியம் இருக்குது. நான் என்னுடைய பிஹெச்டிக்காக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது லேப்ஸில் நைட்டில் ஒர்க் பண்ணேன், ராத்திரி பகலும் ஒர்க் பண்ணோம். அப்போது அந்த இடத்துல ஒரு யூனிட் ஒன்று சொருகி வச்சுருவாங்க, எலக்ட்ரிக்கல் யூனிட்டு, ஒரு சின்ன ப்ளக் மாதிரி இருக்கும், ஆன் பண்ணி விட்டுட்டுருவாங்க. இன்னும் ஒரு சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கும், மாதிரி சத்தம் போட்டு. நமக்கு ஒன்றும் பெருசாக அது பாதிப்பாக இருக்காது, நம்ம வேலையை பார்த்துட்ருப்போம். அது இந்த இன்செக்ட்ஸ் இருக்குது பார்த்திங்களா, பூச்சிகள், அதுகளுக்கு அந்த சத்தம், அந்த ஃப்ரீக்குவென்சி ஆகாது. ராத்திரி நேரத்தில் வரக்கூடிய சில பூச்சிகள் இருக்குது, இந்த உள்ளே வந்துடக்கூடாது, ஏன்னா எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் கெடுத்து விட்டுரும். எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸாக இருக்கும் எல்லாமே ஆராய்ச்சி பண்ணுறது. அதுகள்ட்ட உள்ளே புகுந்து எந்தையாவது பண்ணி கெடுத்து விட்ருங்கிறதுனால அந்த அது போட்டு விட்ரும். ஒரு இன்செக்டும் வராது.
ஒரு மாதிரி அல்ட்ராசானிக் சவுண்டு மாதிரி எதையோ ஒரு சவுண்டு போடும், ஒரு ஃப்ரீக்வன்சியை போடும். அதில் அந்த இன்செக்ட்டுக்கு ஆகாதுங்கிறனால விலகி போயிருங்க. அப்போ அது ஒரு சிக்னல் கொடுக்குது, ராத்திரி நேரம் நீ உள்ளே வர முடியாது, இங்கே ஆட்கள் நடமாட்டம் இருக்காது, ஜனங்கள் லேபை பூட்டிட்டு போயிடுவாங்க, நீ ஜாலியாக வரலான்னு எதிர்பார்க்குறியா, நினைக்காதே அப்படின்னு அது ஒரு சிக்னல் கொடுத்துக்கிட்டே இருக்கும், முடியாதுன்னு. அதுக்கு பிடிக்காத ஒரு சிக்னலை கொடுக்கும்போது ஐயா 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 இதுக்குள்ளே நம்ம போக முடியாதுறான்ட்டு என்ன செஞ்சிடும், அது வெளியில் போயிடுது. அது போல் ஒவ்வொரு விசுவாசியும் ஒரு சிக்னல் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் சாத்தானுக்கு. இதுவும் இடம் கிடையாது, நீ இங்கே வந்து ஜாலியாக இருக்க முடியாது. அந்த சிக்னல் நம்ம கொடுத்துக்கிட்டே இருப்போம். இயேசுவின் ரத்தம் ஒரு பெரிய பயங்கரமான சிக்னல். நான் சொல்லணும், நான் எதனால என்ன உன் கையிலேருந்து நான் மாட்டிக்கினேன், நான் எதனால வெளியில் வந்தேன் தெரியுமா, தெரியுதா, ஞாபகம் இருக்குதா அப்படின்ட்டு என்ன செய்யணும், அப்பப்போ சொல்லி காட்டணும். ஞாபகம் இருக்குதா, அடி ஞாபகம் இருக்குதா, இயேசுவின் ரத்தம். ஆமாம். அப்புறம் நம்ம வசனத்தின்படி வாழ்க்கை அந்த வல்லமையில் இருக்கணும். இருக்கும்போது ஜெயஜீவியம்தான். ஹல்லேலூயா. இப்படி வாழ்கிறவன் ஆண்டவரோட நண்பனாகவே எப்போவும் பேசிக்கிட்டே சிரித்து பேசிக்கிட்டே இருப்பாங்க ரெண்டு பேரும். அந்த நிலைமைக்குள் சபை வருவதாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணிடலாம். அப்போ பவுல் கடைசியாகன்னு லெட்டரை முடிக்கும்போது என்ன எழுதுகிறார், லெட்டரை முடிக்கும்போது பல காரியங்கள் எழுதிட்டு கடைசியாக முடிக்கும்போது, பிள்ளைகளே இப்படி இருங்க, நம்ம பாஸ்கிட்ட விளையாட முடியல, நம்மள்ட்டையும் விளையாட முடியாது அப்படின்ட்டு அவன் எழுதுறான், இப்படி இருக்கணும் அப்படின்னு. ஜெபம் பண்ணலாம். முந்தினோர் அநேகர் பிந்தினோராய், மத்தேயு 19:30 கர்த்தர் சொல்லியிருக்கிறார். 6 ரவுண்டு ஓடுறவன் முதல் ரவுண்டே ஓடி நான் தான் முதல்ல இருக்கேன்னு காட்டினாலும் பரிசு அப்போ பெற மாட்டான். எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் பரிசு பெறணும். நீ என்ன வேணா நீ முதல்ல ஓடு, கடைசியில் ஓடு, நடுவில் ஓடு, அதெல்லாம் கவலை இல்லை. கடைசியில் ஓடி முடிக்கும்போது நீ முதல்ல வந்தால் தான் உனக்கு பரிசு. நல்ல பாடம் இல்லை? சிலர் பாருங்க உஷாரா 5 ரவுண்டும் பொறுமையாக அதே ஸ்பீடில் ஓடிக்கிட்டே இருப்பான். 6வது ரவுண்டில் அதே ஸ்பீடில் அவன் ஓடுவான். அவன் ஒன்றும் பெருசாக கூட்டி பெரிய ஆவுன்னு மாதிரி இருக்காது. ஆனால் முன்னால் ஓடினவங்கெல்லாம் டயர்டாகி தானாகவே டவுன் ஆகிடுவான். அப்போ பொறுமையாக ஓடினவன் தானாக போய் ஒரு மார்க் பரிசு வாங்கிட்டு வரான். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அலட்டிக்காமல் ஓடிக்கிட்டே இருந்தோம்னா முன்னால் ஆவுன்னு ஓடினவன்லாம் டயர்டாகி தன்னால் விழுந்துருவான். நம்ம வாழ்க்கை பொறுமையோடு ஓட சொல்லியிருக்கிறார். அலட்டிக்காமல் ஓட சொன்னார். சிக்னல் கொடுத்துக்கிட்டே போக சொல்லுறார். வசனத்திலையும் சத்தியத்திலையும் ஸ்ட்ராங்காக இருக்க சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொஞ்சம் ஆண்டவரே நீங்கள் பேசின வார்த்தைகளுக்காக நன்றி அப்பா. சோர்ந்து போகாமல் ஓடணும். கர்த்தர் நல்லவர். சோதனைகள் வரும், வேதனைகள் வரும், ஆனாலும் பொறுமை இழக்கக்கூடாது. அடுத்து நமக்கு கர்த்தர் கற்றுக் கொடுத்த வார்த்தை, யார் எவனை குறித்து என்ன பேசினாலும் ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்ல பழகும். கர்த்தர் நல்லவர் என்று சொல்ல பழகணுமே. கடினமான காரியம்தான். உங்களுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமான காரியம். உடனே திருப்பி பேச தோணும், கமால்னு பேசிடுவோம், கோபத்தோடு பேசிடுவோம், எரிச்சலோடு பேசிடுவோம். ஆனால் கர்த்தர் நல்லவர்னு சொல்லும்போது எவ்வளவோ தீய காரியத்துக்கு தப்பிச்சுக்கலாம், ரொம்ப தப்பிச்சுக்கலாம். ஆக நம்முடைய இல்லங்கள் உள்ளங்கள்லாம் கர்த்தருடைய சமாதானத்தினால் நிரம்பி இருக்கட்டும், ஆண்டவருடைய சமாதானத்தினால் நிரம்பி இருக்கட்டும். பொறுமையோடு ஓடட்டும். ஆண்டவர் கொடுத்த ஆயுதங்கள் வாயில் இருக்கட்டும். கர்த்தரை துதிக்கும் துதி இருக்கட்டும். கர்த்தர் எதனால நமக்கு ஜெயத்தை கொடுத்தாரோ அதை நம்மளோட வாயில் எப்போதும் சொல்லி கொண்டிருக்கட்டும். ஹல்லேலூயா. 3வது வசனங்களை சொல்லிகிட்டு இருப்போம். வசனங்களை ஞாபகப்படுத்தி மனப்பாடம் பண்ணி, இல்லை மனப்பாடம் பண்ணுறதுக்கு சரியான ஞாபக சக்தி இல்லைன்னா திரும்ப எடுத்து வாசித்தாவது நம்ம வாயில் வைப்போம். பட்டயம் அது. ஹல்லேலூயா. இப்படி போகும்போது நம்ம பாஸ்ட்ட வேலைக்கு ஆகலை, அதுபோல தான் நம்மள்கிட்டையும் அவனுக்கு வேலைக்கு ஆகாது. நம்மளையும் அவன் ஜெயிக்க முடியாது. அவன் என்ன சொல்கிறான், 1008 ஆதாமை பார்த்தவன் இவர் என்ன பெரியதா அப்படின்ட்டு வர்றான். அடித்தாரே ஒரு அடி. ஹல்லேலூயா. வசனத்தினால் அடித்தார்.
அவருடைய இரத்தத்தினாலே அவனை ஜெயித்தார். அல்லேலூயா. நம்மை அவனை கையிலிருந்து பிடுங்கி கொண்டு வந்து தம்முடைய சபையில் வைத்திருக்கிறார். இனி நாம் என்ன செய்யக்கூடாது? அறிவில்லாமல் சங்காரமாகக்கூடாது. அவனுக்கு வாசலை திறக்கக்கூடாது. எப்படி இருக்கணுங்கிறத கர்த்தர் கற்றுக் கொடுத்தார். நீங்கள் என்னிலும் என் வசனம் என் வார்த்தை உங்களிலும், அதன்படி அதில் பலப்பட வேண்டாம். அதில் பலப்படும் பொழுது கனி கிடைக்கும். கனி கொடுக்குற தோட்டம்னு ஒன்று சொன்னார், கனி இல்லாத தோட்டம்னு சொன்னார். எப்படி? ரெண்டுமே. கனி இல்லாத தோட்டத்துக்கு பாதுகாப்பு இல்லை. ஹல்லேலூயா. கனி இருக்கிற தோட்டத்துக்கோ கண்காணிப்பு, பாதுகாப்பு எல்லாம் உண்டு. உரம், ஹல்லேலூயா, போஷாக்கு, எல்லாம் டிசிப்ளின் பண்ணுகிறார். வேண்டாத இலைகளெல்லாம் பிடுங்கி கத்திரிக்கோலை வச்சு கட் பண்ணுறதும், அழகாக எல்லாம் சீர்திருத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி கனிக்கடி. ஏன்னா பாதுகாப்பு இருக்கிறது. பாதுகாப்பு நமக்கு எப்போ வரும்? நாம் அவரில் நிலைத்திருந்து அவருடைய வசனம் நம்ம நிலைத்திருந்தால் மாத்திரமே அந்த கனிகள் நிலைச்சிருக்கும். கர்த்தாவே, இந்த வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். அதிகாலை நேரத்தில் எங்களுக்கு அறிவை புகுத்துகிற தெய்வம், அறிவை உணர்த்துகிற தெய்வம், நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை எங்களுக்கு கண்களை வைத்து எங்களுக்கு ஆலோசனை சொல்லுகிற நல்ல தெய்வம். இந்த வார்த்தைகளை கொண்டு எங்களை போஷித்ததற்காய் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். தொடர்ந்து ஞானமுள்ளவர்களாய் உஷாராய் எங்கள் பாஸ் எப்படியோ நாங்கள் அப்படி என்று சொல்லத்தக்கதாக ஜீவியத்தில் செய்து காட்ட கிருபை தருவீராக. வந்த உடைய பிள்ளைகளுக்காய் நாங்கள் நான் நன்றி சொல்லுகிறேன். தொடர்ந்து வழி நடத்துங்க. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஸ்தோத்தரித்து நன்றி செலுத்தி, அப்பா நீங்கள் இந்த வார்த்தைகளை பேசினதுக்காக ரொம்ப நன்றிப்பா, நன்றி, ரொம்ப தேங்க்ஸ் என்று சொல்லி வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரலோக பிதாவே. ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. உனக்கு இந்த காலை வேளையில் அறிவை புகுத்தி உனக்கு இந்த வார்த்தைகளை, நல் வார்த்தைகளை சொல்லிக் கொடுத்து நீ நடக்க வேண்டிய வழியை காட்டின தேவனை, அந்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.